இப்போ நம்ம கார்லிக் நான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எந்த கிரேவியோடனாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 1/2 கப் வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கூலாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இது கூட 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட 1 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துடலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்தாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். பத்து நிமிஷத்தில் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிடலாம். இதுக்கு பதிலாக நம்ம மைதாலனாலும் செய்யலாம். இப்போ இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கிற ஈஸ்ட் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் தயிர் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம வெது வெதுன்னு இருக்கக்கூடிய பால் சேர்த்துக்கலாம். இங்கே வந்து இது தேவைக்கேற்ற மாதிரி இதை சேர்த்து நம்ம வந்து நார்மலாக சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கலாம். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வச்சிடலாம். இப்போ நம்ம இதை அப்படியே க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். ஆயில் ஊற்றி நம்ம க்ரீஸ் பண்ணிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நல்லா மாவு வந்து ரைஸ் ஆகி வந்திருக்கும். இப்போ நம்ம திருப்பி 1 நிமிஷம் இதை நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சிடலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம நல்லா உருட்டிடலாம். இப்போ இதை ஈக்குவல் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம திரும்பி இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்.
இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன இதில் வந்து நம்ம பூண்டு எடுத்து நம்ம துருவிக்கலாம். தேவையான அளவு எடுத்து துருவி வச்சிடலாம். இது கார்லிக் நான் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். இதை மாதிரி நம்ம எவ்வளோ தேவையோ நம்ம துருவி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷத்தில் திருப்பி இந்த மாவோட சைஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து நார்மலாக சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி உருட்டிக்கலாம். ஆனால் ஷேப் வந்து இந்த மாதிரி உருட்டிடலாம். இப்போ இது மேலே நம்ம துருவி வச்சுருந்த அந்த பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லேசாக நம்ம இதை ப்ரெஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிறோம் மல்லி இலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் உள்ளே ப்ரெஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் எள்ளு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் கலோஞ்சி சீட்ஸ் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டலாம். இப்போ நம்ம இதை திருப்பி வச்சிடலாம். திருப்பி வச்சுட்டு பின்னாடி உள்ள லேயரில் வந்து நம்ம தண்ணி அப்ளை பண்ணிடலாம். தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அந்த தண்ணி அப்ளை பண்ண லேயர் வந்து இந்த மாதிரி கீழே இருக்கிற மாதிரி நம்ம ஒரு சட்டியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி சட்டியை திருப்பி வச்சு அது நெருப்பில் படுற மாதிரி வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். நம்ம திருப்பி நம்ம இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நெருப்பு படுற மாதிரி நம்ம தள்ளி தள்ளி வச்சுட்டே போகலாம். மேலே உள்ள லேயர் வந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம மேலே எண்ணெய் இல்லைனா பட்டர் வச்சு இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சுவையான கார்லிக் நான் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதை மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டன்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.